ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்ன அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து நியர்லி நம்ம நிஃப்டி வந்து 2% வந்து விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு நாள் ஆஃப் இந்த மார்ச் மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால இந்த ஒரே ஒரு விஷயம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பகிரப்பட போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த செக்டாரை நம்ம பார்க்கலாம், எந்தெந்த செக்டார் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லை யூஷுவலாக மார்ச் மாதம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்களே, இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வியூ என்னோட பார்வையிலேருந்து இந்த வீடியோ இருக்க போது. ரொம்ப நல்லா இருக்க போகுது கண்டென்ட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்த்துக்கலாம். எஸ் நண்பா. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும், எப்போவுமே மந்த்லி எக்ஸ்பைரியோட முதல் நாள் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரத்தில் வர 1-2 நாட்களில் மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இனிஷியல் டேயில் நல்ல வால்டிலிட்டி போகும். ஸோ இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் முதல் நாளே மார்க்கெட் வந்து நல்ல டைரெக்ஷனில் போகலாம். ஸோ இதை வச்சு தான் நான் நேற்றே வந்து நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் நேற்று நைட்டு வந்து யூஎஸில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த டேக்ஸ் டேரிஃபு ஆன் சைனா மேலே இந்த மார்ச் 4th வந்து பார்த்திங்கன்னா டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக்கப்படும் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்ததுமே அங்கே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியராக வந்து இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்ஸில் இன்க்ளூட் எல்லா மார்க்கெட்லேயுமே இந்த ஒரு செல்லிங் இருந்தது. பட் இன்றைக்கி மார்ச்சோட எக்ஸ்பைரி ஃபர்ஸ்ட் நாள் அப்படின்றதுனால இந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த செக்டார் நல்லா இருக்கும், எந்த செக்டார் நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெளிவுபடுத்திக்கணும். இது எப்போவுமே நான் யூஷுவலாக பார்க்குற விஷயம். அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி அன்றைக்கி எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா போகுது, எந்த செக்டார் நல்லா போகுதுன்றது மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது ஹெவி வெயிட் இருந்தால் நமக்கு அட்வான்டேஜ் கூட. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா போனது என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே ப்ரைஸ் அப்பு பார்த்தோம் அப்படின்னாலே பேங்கிங் ஸ்டாக்ஸும் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதே மாதிரி நிஃப்டிலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸும் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸும் தான் மோஸ்ட்லி வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மாதம் ஃபுல்லாகவே மோஸ்ட் ப்ராபப்ளி ஓகேங்களா, ஸோ பேங்கிங் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் ஒன் மோர் விஷயம், இந்த மார்ச் மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஷுவலாக இந்த மார்க்கெட்டே டோட்டலாக நம்ம மார்க்கெட்டே வந்து நல்லபடியாக இருக்கும் ஃபார் இன்வெஸ்டருக்கு அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? பட் இந்த மாதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இந்த சைனில் வெறும் இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்றது இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் மூலமாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கு பதிலாக ரேதர் தென் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியராக வந்து இன்றைக்கி செல் பண்ணப்பட்ட செக்டார் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐடி செக்டார் தான் சொல்லி ஆகணும். அண்ட் இது வரைக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் ஸ்டார்ட் ஆன ஜனவரி மந்த்து கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி வந்து இறங்குச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஸோ பேங்க் நிஃப்டி அடித்தாங்க. பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிட் கேப் நிஃப்டி ரொம்ப சிவியராக வந்து இறங்கிச்சு. ஸோ இந்த மார்ச் மாதம் மேபி இந்த ஒரு ஐடி செக்டார் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? வேறு எதுவும் கிடையாது. போன மாதம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதோட போன மாதம் ஹையிலேருந்தே வந்து கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து 17 to 19% வந்து இந்த ஐடி இண்டெக்ஸ் விழுந்திருக்கு. நாட் ஓன்லி நம்ம ஐடிங்க. ஸோ நீங்கள் போய் நாஸ்டாக் பார்த்தாலுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே வந்து ஒரு 15% மேலே வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் விழுந்திருக்கு. சைலண்ட்டாக அங்கே ஒரு இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15% மேலே. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 15% மேலே அங்கே ஸ்மால் கேப்மே இண்டெக்ஸுமே விழுந்திருக்கு. ஸோ இதோட காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வெளிப்படையாக தெரியறது என்ன அப்படின்னா, வெறும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸோடைய வளர்ச்சி மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அது இந்தியாவிலையும் கூட. பட் மற்ற எல்லா மிட் அண்ட் ஸ்மால் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் கூடுதலான விஷயம். ஸோ ரொம்ப சிவியராக இன்றைக்கி ஒரே நாள் மட்டுமே 4% மேலே இந்த ஐடி இண்டெக்ஸ் இறங்கினது தான் நம்ம மார்க்கெட்டு நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஈஓடி வரைக்கும் பெருசாக வந்து ரெக்கவர் ஆகாமல் இருந்ததுக்கான காரணம். யூஷுவலாக இந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மந்த்லி எக்ஸ்பைரியோட டே வந்து ரொம்ப க்ரூஷியலு. இந்த நாள் இன்னையோடைய நாள் இல்லைனா இன்னும் 2 நாள் நீங்கள் எடுத்துக்கங்க, ஒரு கொலாட் பண்ணிக்கோங்க விஷயங்களை, அதாவது டேட்டாவை. ஸோ அவே ஃப்ரம் செக்டார் வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னா ஐடி வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பாருங்கள், இன்னும் ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் கூட பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ஸில் அதில் வந்து பெருசாக வந்து விஷயங்கள் வேண்டாம். ஸோ என்ன தான் மார்க்கெட் ஏறினாலுமே அந்த செக்டார் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா இனிஷியல் டேயில் அவங்க க்ரியேட் பண்ணுற அந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு ட்ரேடிங்காக இருக்கட்டும், அதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி செக்டரல் ட்ரேடிங்க்கு இருந்தது. ஸோ இது எக்ஸப்ஷன். நியூஸ்னால் மார்க்கெட் இறங்குச்சுன்னா அது வேறு விதம். பட் இல்லை
ஸோ இது வந்து லாஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 டேஸாக இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அந்த செக்டாரை விட்டுடலாம். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுற செக்டார் என்ன அப்படின்னா கண்டினியூஸாக நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸை பாருங்கள் எந்த செக்டார் வந்து ஏறுது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ் ஆகுது இல்லைனா ரீபவுண்ட் ஆகுது அப்படின்ற ஒரு செக்டார் பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸும் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸும் வந்து நல்லபடியாக இருக்குது. அதுவும் மிட் கேப்பில் இருக்க ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இன்றைக்கி ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தேன், ஒரு 6-7% விழுந்துட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3% மேலே ஏறின ஸ்டாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்னைய மார்க்கெட்லேயுமே இருக்குது அப்படின்றதுனால அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி இறங்குனது, சென்செக்ஸ் இறங்குனது இதை காட்டிலும் மிட் கேப் நிஃப்டி பெருசாக வந்து இறங்கலை. ஸோ கம்பேர் டு விஷயங்கள் ஃபின் நிஃப்டியும் இறங்கலை பெருசாக, பேங்க் நிஃப்டியும் அந்தளவு இறங்கலை. ஸோ 2% இறங்கியிருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3% 0.6% தான் இறங்கி இருந்தது. ஸோ அதனால் ஒரு விஷயம். ஸோ மார்ச் மந்த் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நல்லா தான் இதுவரை இருந்துகிட்ருக்கு. பார்க்கலாம், இதே ஹோப் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான். இது வந்து இன்வெஸ்டருக்கு, நாட் ஃபார் ட்ரேடர்ஸ்க்கு. இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கோங்க. ஸோ இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இன்வெஸ்டர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வால்டிலிட்டி வந்து பிடிக்காது, ஓகேங்களா. இதுவே ட்ரேடர்ஸ்க்கு வந்து வால்டிலிட்டி இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மார்ச் மந்த் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரீபவுண்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக வந்து மேலே ஏறும். ஸ்லைட்டாக ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா வால்டிலிட்டி கிராஷ் ஆகும். பட் ரீசெண்ட் டேஸ் வால்டிலிட்டி இதை தான் மீன் பண்ணுச்சு அப்படின்றது தெரியல. நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய ஆன்சர்ஸும் நீங்கள் போடுங்க, ஏன் ரீசெண்ட் டேஸில் வால்டிலிட்டி கிராஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட. ஸோ நாஸ்டாக்கும் யூஎஸ் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் இறங்கி இருக்குது ரீசெண்ட் டேஸில் லாஸ்ட் ஒரு 1 மந்தில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைலண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா. அது பெருசாக வந்து தெரியல. நீங்கள் உள்ள டீட்டெயில்டாக பார்க்கும்போது 10 to 15% மேலே அது வந்து இறங்கியிருக்கிறத பார்க்க முடியுது ஹையிலேருந்து. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அனலைஸ் பண்ணும்போது பார்த்த டேட்டாஸு. இதில் ஏதாவது புதிய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலும் அதை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.